கூட்டத்துல எல்லாரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஃபார்மல் அவுட்ஃபிட் போட்டுட்டு வந்து நிக்க நம்மால மட்டும் தனியா தெரியறாரு பாருங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ்ல ஒரு நல்ல மனுஷனை பத்தி சொல்லித்தாரே வாங்கன்னு எங்க மேம் கூட்டிட்டு போன ஸ்பாட் தான் உஸ்பெகிஸ்தானோட ஃபார்மர் பிரசிடென்ட் மெமோரியல். அவள் வருவாளா? உஸ்பெகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவங்க தான். இவங்க பண்ண நல்ல காரியத்தெல்லாம் நினைவூட்டுறதுக்காக இப்போ இருக்கிற செகண்ட் பிரசிடென்ட் கெட்டின மெமோரியல் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போனதும் நாங்கள் பார்த்து ஷாக் ஆனது இந்த பிக்சரு. எல்லாம் ஊத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூபிக்ஸ் கியூப்ல பண்ணியிருக்காங்க கைஸ். இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டு வரும்போது ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்கன்னு நம்ம பிரசிடென்ட்க்கு கொடுத்த தட்டு தான் இதெல்லாம். அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா கையில் டியூலிப் வச்சுட்டு அழகா நிற்கிறாங்களா, இவங்க தான் நம்ம பிரசிடென்ட்டோட ஒய்ஃபு. அப்புறம் அங்கே இருந்த பிரசிடென்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் பற்றி மேம் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்களா. அப்போதான் இந்த ஃபோட்டோ என் கண்ணில் பட்டுச்சு. கூட்டத்தோட கூட்டமாக சூட் போட்டுட்டு நிற்க இது ஒன்றும் கார்பரேட் ஆஃபீஸ் இல்லடா, மோடிஜி கோட்டடா. யார் சாமி இவன்? இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இதை பார்க்க தீப்பெட்டி விளம்பரத்தில் வர ஃபோட்டோ மாதிரியே இல்லை. இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்தில் வர விளம்பரம் தானே? ஆமா, இதோ இருக்காரு, இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டுப்புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும் தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலந்து மடி பிடிச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு, அதை அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்சு